வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. கண்ணம்மா, மேற்கு 1 ஏக்கரில் வந்து நீ வாழை நட்டிருந்தேன்னு சொன்ன இல்லையா, அது அறுவடையில் முடிஞ்சிட்டா? அதெல்லாம் அறுவடை முடிஞ்ச அடுத்த பயிரும் ஏற்றியாச்சு. இப்போ என்ன பயிர் போட்டிருக்க? மரச்சினி கிழங்கு. நேரமாக வாழை தானே போட்டிருந்த? வாழை தான் போட்டிருந்தேன். சரி, கொஞ்சம் நல்ல ஒரு காசு கிடச்சி அப்படின்னு நினச்சினா எதுக்காக வேண்டி நம்ம உழைக்கும், பிள்ளைங்களுக்கு 4 காசு சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி உழைக்கும். இது மொத்தமாகவே வந்து அந்த மண்ணில் கொண்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணதுக்கு? போன தடவை நீ சொன்னது மாதிரி தான் ஏற்ற வேலை தான் ஃபுல்லும் போட்டிருந்தேன். ஆனால் அறுவடை முடிஞ்சு வரும்போது கையில் ஒத்த காசு கிடையாது. எல்லாமே அப்படியே நாங்கள் போடும்போது நல்ல விலை வந்து கூடுதலாக இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு வந்து அறுவடை பண்ணும்போது மொத்தமாக விலை இல்லாமல் போச்சு. சரி, வாழையில தானே நல்ல வருமானம் இருக்கு இல்லையா? எங்கே வாச்சான் போச்சான் தான். நம்ம வந்து பயிர் பண்ணும்போது விலை வந்து இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் கையில் காசு நிற்கும். இதே வந்து மொத்த விவசாயிகளும் இந்த வாழையே வந்து அப்படியே கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே எல்லாமே மலிஞ்சு தான் போகும். அங்கே எங்கே காசு கையில் நிற்கும்? அப்போ நீ வந்து அந்த 1 ஏக்கர்லையும் ஒரே டைமில் வந்து நீ வாழை சாகுபடி செய்திருப்ப. அப்படி தானே போட முடியும். அப்படி போட்டால் சில டைமு இந்த விலைகளில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்குது. இப்போ நீ போட்ட டைமுன்னு பார்க்கும்போது அப்போதைக்கு விலை இருந்திருக்கும். ஆனால் அறுவடை பண்ணமும் பார்க்கும்போது அந்த விலை இல்லாத டைமில் வந்து நீ விற்பனை செய்திருப்ப. ஆமாம் எட்வின், நமக்கு வந்து இந்த காய் வந்து மகசூலுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம போய் அதை வீட்டில் போய் பாதுகாக்க முடியுமா? விலை கூடும்போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த நேரத்தில் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரே டைம் ஆட்டு நீ அறுவடை பண்ணுற மாதிரி போடக்கூடாது. அந்த நிலத்தை வந்து ஒரு 3-4 பிரித்து, இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு பருவத்துக்கு நீ வாழை நட்ட பிறகு அடுத்து ஒரு 2 மாதம் கழிஞ்ச பிறகு அடுத்து கன்று தேர்வு செய்து அடுத்து நட்டிருந்தேன்னா உனக்கு அதிக வருமானம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? இப்போ நீ போட டைமு சில டைமு ஒன்றில் விலை இல்லைனாலும் அடுத்த பருவத்துக்கு விலை இருக்கு இல்லையா? பரவாயில்லையே எட்வின், நல்ல நுட்பமாக இருக்கே. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? நல்ல நுட்பம்னு நீயே ஒத்துக்கிட்ட. இதே மாதிரி தான் இந்த தகவல் எல்லாம் கொடுத்தது ஒரு பெரிய விவசாயி. அதுவும் ஏத்தன் வாழை சாகுபடி செய்கிறாரு. அவருக்கு பேர் என்ன, ஊர் என்ன? செம்மங்காலிலிருந்து கே. பிரபாகரன் அவங்க. நிறைய விஷயங்கள் ஏத்தன் வாழை சாகுபடியை பற்றி சொல்லியிருக்காங்களா? ஆமாம், அவர் வந்து ஏத்தன் வாழை சாகுபடி கன்று தேர்வுல இருந்து மகசூல் எடுக்கிறது வர லாபம் தான் அவருடைய நோக்கம். அவருடைய தகவல்கள் இன்னைக்கு இரவு 7:30க்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில கேட்கலாம். அப்போ எனக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்ற. கண்டிப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்து அனுபவம் இருக்கும்? விவசாயத்தை பொறுத்த அளவில் எனக்கு ஒரு 40 வருட கால அனுபவம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வந்து விவசாயத்தில் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஆமாம். இப்போ முன்னாடி உள்ள காலத்துலன்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து செய்தீங்க உங்கள் பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது? முன்னாடி நம்ம பகுதிகளில் வந்துட்டு நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்து இந்த நெய்யாறு இடதுகரை சேனல் நின்ன பிறகு நிரந்தரமாக நெல்லுக்கு தேவையான தண்ணி கிடைக்காததுனால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயிகள் மரவள்ளி கிழங்கு, வாழை, காய்கறிகள் இந்த மாதிரி விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. அதனால் தண்ணி வசதி இல்லாததுனால நம்ம மேல்புற ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் வந்துட்டு நெல் விவசாயம் முற்றிலும் இல்லாமல் அழிஞ்சு போயிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து வரக்கூடிய நெய்யாறு இடதுக்கரை சேனல் வந்து உங்கள் பகுதியில் அந்த தண்ணீரை வந்து திறந்து விட்டு உங்கள் பகுதியில் வந்து நெல் விவசாயம் இருந்து அந்த நெல் விவசாயம் வந்து அந்த தண்ணி பற்றாக்குறையினால தான் மாற்றதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாமா? ஆமாம், நெல்லுக்கு நிரந்தரமாக தண்ணி தேவை. நெல்பயிரினுடைய மூட்டிலே வந்துட்டு தண்ணி தேங்கி நின்று வளரக்கூடியதாக நெற்பயிர் வந்துட்டு அதுக்கு நமக்கு நிரந்தரமாக தண்ணி கிடைக்காதனால தான் முற்றிலுமாக நம்ம வயல் பரப்புகளில் எல்லாம் நெல் விவசாயம் அழிந்து போக காரணம். அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயிகள் மரவள்ளி கிழங்கு, வாழை விவசாயம், மற்றபடி சிறு சிறு விவசாயங்கள் உள்ள தண்ணியை வச்சு அப்படி செய்துட்டு போகிறாங்க. இப்போ அந்த தண்ணி பற்றாக்குறையும் ஒரே நிவர்த்தி காரணமாக வந்து மக்கள் வந்து மாட்டு பயிருக்கு வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் சார். இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து அந்த பகுதியில் நடைபெறுது? தற்போது வந்துட்டு நம்ம மேல்புற ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் வந்துட்டு வாழை விவசாயம்,
மற்றபடி மரவள்ளிக்கிழங்கு, இன்னொன்று சொன்னால் சிறு சிறு காய்கறி ஐட்டம்ஸ், கீரை வகைகள், வெள்ளரி, வெண்டை அந்த மாதிரி உள்ள பயிர்களை கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த வாழைக்கு ஊடுபயிராகவும் மற்றபடியும் சில விவசாயிகள் செய்துட்ருக்காங்க சார். இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து இப்போ பயிர் சாகுபடி செய்கிறீங்க? நான் மாற்றுப்பயிர்னு வரும்போது இப்போ நேந்திரன் வாழை, மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி உள்ள பயிர்களை சாகுபடி செய்ய. நேந்திரன் வாழையும் மரவள்ளிக்கிழங்கு வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க. இப்போ நேந்திரன் வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ பரப்பில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க? நான் சுமார் 1 ஏக்கர் நன்சை நிலத்திலும் 1/2 ஏக்கர் புன்சை நிலத்திலும் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உங்கள் சொந்த நிலமா இல்லை வந்து குத்தகை எடுத்து அப்படி விவசாயம்? நாங்கள் வாய்மொழி குத்தகைக்கு எடுக்கக்கூடிய இடம். சொந்த நிலத்தில் கொஞ்சம் உண்டு, மீதி வாய்மொழி குத்தகைக்கு எடுத்து பண்ணக்கூடியது. அது அந்த வாய்மொழி குத்தகைன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க? வாய்மொழி குத்தகைன்னு வரும்போது அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி நம்ம அதுக்கு அவங்க பேசி அதை நம்ம கொடுத்துறது. அந்த எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு கிடைக்காது. நம்ம இடத்துல மற்ற இடங்களை பொறுத்தளவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த வாய்மொழி குத்தகைக்கு நீங்கள் இடத்த தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது அந்த ரூபாயை வந்து ஆரம்பத்திலே கொடுக்குறீங்களா இல்லை வந்து அந்த பயிர் வந்து அறுவடை முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அதை கொடுக்குறீங்களா ரூபாய்? நம்ம இடத்துலலாம் அந்த குத்தகை ரூபாயெல்லாம் நேரமே கொடுக்கக்கூடியதான் பழக்கம் பொதுவாக. அது வந்து மொத்தமாகட்டு ஆரம்பத்திலே கொடுத்துருவீங்க. ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நேந்திரன் வாழை சாகுபடி செய்கிறீங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கண்ணை பொறுத்தளவு பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க? நான் வந்துட்டு 1.5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன்னா 1.5 ஏக்கர் வந்துட்டு ஒரே பிளாட்டு 2 பிளாட் அல்ல, 4-5 பிளாட்டாக இருக்கும். இடங்கள் பார்க்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல வந்து நீங்கள் அந்த பயிர் சாகுபடி செய்கிறீங்க. ஆமாம் ஆமாம். 4-5 இடத்துல பயிர் சாகுபடி செய்யும்போது ஒரு இடத்துல அறுவடை முடிந்து அதனுடைய தரமான கன்றுகளை தேர்வு செய்து அது இனி அடுத்த ஒரு பிளாட்டுக்கு நம்ம அதை நடவுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு தாய் வாழை வந்து நம்ம அறுவடை முடிஞ்சாச்சு, அதுலேருந்து நீங்கள் கன்று தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது அந்த கன்றுகள் வந்து எப்படிப்பட்ட தரமான கன்றுகள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க? அதுவும் ஒரு தாய் வாழை சுற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கன்றுகள் இருக்கும். எத்தனை கன்றுகள் வர நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க? ஒரு தாய் வாழையில் 6-7 கன்றுகள் இருந்தாலும் நடவுக்கு தரமான கன்றுகள் ஒரு 2 கிலோ 2.5 கிலோ எடையுடைய கன்றுகளை தேர்வு செய்து அதில் எந்த நூற்புழு தாக்குதல் மற்றபடி கேடுகள் இல்லாமல் நல்ல தரமான கன்றுகளை தேர்வு செய்து நாங்கள் அதனுடைய வேர்களை எல்லாம் அறுத்து அதை பக்குவப்படுத்தி நாங்கள் அடுத்து நடவுக்கு தயார் பண்ணுவோம். அப்படி அந்த கன்று தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது இப்போ ஒரு தாய் வாழை வந்து நம்ம கொலை வெட்டிட்டு எத்தனை நாளைக்கு பிறகு அந்த கன்றுகளை வந்து நம்ம தேர்வு செய்து எடுக்கிறது நல்லது? தாய் வாழையிலிருந்து கொலை அறுவடை முடிந்த பிறகு ஒரு 20 நாள் 25 நாள் வரைக்கும் உள்ள கன்றுகளை நாங்கள் தேர்வு செய்து எடுப்போம். அப்போ அந்த தாய் வாழையை வச்சு நீங்கள் அந்த கன்றுகள் நல்ல கன்றுகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுமானிக்க முடியுமா? அது வந்துட்டு நம்ம சொந்தம் விவசாயத்தினால உள்ள கன்றுகள் ஆனதுனால நமக்கு அது நோய் தாக்காத நல்ல கன்றுகளை தேர்வு செய்து நம்ம அடுத்த இடத்துக்கு நடவுக்கு அது நம்ம நல்லபடியாக இருக்கும். சார், அந்த கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி எடுக்கிறீங்க அந்த மண்ணில் இருந்து? மண்ணில் இருந்து நாங்கள் அதை கடப்பாறை கம்பினால் அதை தாய் வாழை சைடில் கொடுத்து அதை இலக்கி அப்படி எடுத்து வேர்களை அறுத்து எடுப்போம். அதை எடுத்து நீங்கள் வந்து உடனே நடுறதா இல்லை வந்து நம்ம ஒரு 2 நாள் அதை வந்து காய போட்டு அந்த மாதிரி போட்டு நடுறது நல்லது தானே? அந்த கன்றுகளை அப்படி நம்ம அதை இலக்கி எடுத்து வேரெல்லாம் அறுத்து ஒரு 2-3 நாள் வெளியே வச்சுருந்துட்டு அதில் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் முக்கி நடக்கூடியது பழக்கம். அப்போ நோய் தாக்குதல் ஒன்றும் இல்லாமல் எங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் கன்றுகளை வந்து தேர்வு செய்து வச்சுருவீங்க. ஆமாம். சரி, அந்த நிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி அதை பண்படுத்துறீங்க? அது பண்படுத்தக்கூடியங்கிறது இந்த நம்ம கன்றை தேர்வு செய்து இதுக்கு முன்னாடி நிலத்தை களைத்து வடிகாலெல்லாம் கிளியர் பண்ணி கிளையெல்லாம் போட்டு அதனுடைய வாழை நடக்கூடிய அளவுக்கு கிளியர் பண்ணி பக்குவப்படுத்தி எடுத்துரும். அது வந்து நீங்கள் மண் வெட்டி வச்சு நீங்கள் கிளையல் போடுறதா இல்லை வந்து அது வந்து இயந்திரம் மூலம் அந்த மாதிரி கிளையல் போட்டு நீங்கள்? இல்லை, நம்ம வயல் பரப்புகளில் எல்லாம் எல்லா வயல்கள்லையும் வந்துட்டு இயந்திரங்களை இறக்கி கிளையல் பண்ணதுக்கும் உழவு பண்ணதுக்குள்ள வசதிகளில் ஏற்றரக்கமான போகிறதுக்கு பாதை வசதி இருக்காது. ஆனாலும் நாங்கள் மண்வெட்டினால தான் கிளச்சி அதை நாட்டங்காலை எல்லாம் கிளியர் பண்ணி அதை கிளியர் செய்து எடுக்கக்கூடியது. அது வந்து அந்த கன்று நடுறதுக்கு அந்த சால், அதாவது அந்த தண்ணி தேங்கி நிற்க அளவுக்கு வந்து நீங்கள் அந்த வடிகால் போட்டு விட்டுறது. இப்போ நேந்திரனை பொறுத்தல பார்க்கும்போது இது வந்து ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது எத்தனை வாழைக்கன்றுகள் வந்து நடுறது நல்லது? நேந்திரனை பொறுத்த அளவில் ஏக்கருக்கு ஒரு 1200 கன்றுகள் வரை நடலாம். அது இடைவெளியை பொறுத்தல பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க? இடைவெளி வரும்போது நாங்கள் ஒரு 7 அடி இடைவெளி போட்டு நம்ம ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் சுமார் 7 அடி இடைவெளியில் நட்டுட்டு இருக்கோம். இப்போ நடவு முறையை பொறுத்தவரை சொல்லுங்கள். இப்போ வந்து என்ன அளவில் அந்த குழிகள் எடுத்து நீங்கள் நடவு செய்கிறீங்க? இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் அடி உரம் கொடுக்குறதா இல்லை தொழு உரங்கள் கொடுத்து நடுறதா இல்லை வந்து கண்ணில் மட்டும் அப்படி வச்சு விட்டுட்டு பிறகுதானே அந்த உரங்கள்? வாழை நடக்கூடிய அளவில் இடத்த தேர்வு செய்து கிளைகளெல்லாம் போட்டு முதல்ல அந்த கன்றினுடைய கிழங்கினுடைய பருமனுக்கு தகுந்தபடி குழி எடுத்து முற்றிலுமாட்டு அந்த கிழங்கு வந்துட்டு மண்ணில் மறையக்கூடிய அளவில் தோத்து நட்டுட்டு
சுமார் ஒரு 20 நாளெல்லாம் கழியும் போது எங்களுக்கு கன்று முளைத்து ஒரு இலை விரியக்கூடிய அளவுக்கு ஆகும். ஒரு இலை விரியக்கூடிய ஆகும்போது ஒரு 10 நாளைக்குள்ளார ஒரு 30 நாள் இடைவெளியில் அந்த மூட்டையெல்லாம் நாங்கள் வந்து மீண்டும் உரம் போடக்கூடிய அளவில் எல்லாம் கிளியர் பண்ணி பக்குவம் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் சாணி உரம், மற்றபடி கோழி உரம், மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு முதல்ல ஆர்கனைசர் இயற்கை உரத்தை மாத்திரம் போட்டு அப்படியே அணைச்சி விட்டுரும். இயற்கை உரத்தை போட்டு அணைச்சி விட்டுட்டு மீண்டும் ஒரு 30 நாள் தாண்டின பிறகு தான் நாங்கள் ஃபெர்டிலைசர், அதாவது ரசாயன உரம் கொடுப்போம். முதல்ல வந்துட்டு ரசாயன உரத்தை வாழைக்கு யூஸ் பண்ண பழக்கம் எனக்கு கிடையாது. இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த இயற்கை உரங்கள் தான் வந்து கொடுத்து கொண்டு வரீங்க. இயற்கை உரத்தில் கொண்டு திரும்ப என்னத்துக்கு நீங்கள் அந்த ரசாயன உரம் கொடுக்குறீங்க? இப்போ அதே வந்து நம்ம இயற்கை உரத்துக்கு மாற்றலாம் இல்லையா? இப்போ நம்ம இடத்துல வந்துட்டு தனியாக இயற்கை உரத்தில் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் நம்ம அங்கே விவசாயிகளுக்கு கிடையாது. இனி அதுக்குன்னு சொல்லி நம்ம தனியாக இயற்கை உரத்தில் ஆர்கனைசர் முறையில் செய்து கொண்டு வந்திருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சந்தை மதிப்பு கூட்டின இடத்துல விற்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் மார்க்கெட்டிங் பிளேஸ் கிடையாது. அதுக்குன்னு தனி ரேட்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் உள்ள இது அந்த சான்ஸ் இது வரைக்கும் வரல. அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டிங் இருந்தாச்சுன்னா நிச்சயமாக நாங்களும் இயற்கையாக செய்திருவோம். அதனால் மற்றபடி நாங்கள் தனி இயற்கை உரத்தில் மாத்திரம் செய்தாச்சுன்னா நமக்கு அந்த தொழில் இப்போ செய்ய முடியாது. ஃபர்டிலைசர் கூட கொடுத்து எடுத்தால் தான் ஒரு வாழைக்கு ஒரு 7 கிலோவிலிருந்து 10 கிலோ வெயிட்டில் உள்ள குலைகள் தார்கள் எங்களுக்கு அறுவடை பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் முழுமையாட்டு ரசாயன உரம் கொடுக்காத இயற்கை உரத்தை கூடுதல் கொடுத்து அதுக்கு பக்குவத்துக்கு தகுந்தபடி கொஞ்சம் ரசாயன உரம் கொடுத்து அப்படி வளர்த்து கொண்டு வரக்கூடியது. இப்போ நேந்திரனை பொறுத்தளவு பார்க்கும்போது இது எத்தனை மாதத்தை பயிர்? நேந்திரனை பொறுத்த அளவில் எங்களுக்கு 9ஆவது மாதத்துல எல்லாம் நல்லபடியாக ஒரே மாதிரியான கன்றுகளை நட்டு தண்ணி வசதி எல்லாம் கிடச்சாச்சுன்னா இயற்கை காலநிலை சரியாக இருந்தாங்கன்னா 9 மாதத்துல எல்லாம் அறுவடையாகி முடிஞ்சிடும். இது நட்டையிலேருந்து நீங்கள் அந்த ஊடு பயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்களா? நட்டையிலேருந்து ஊடு பயிர் வந்துட்டு கீரை வகைகள், மற்றபடி வெள்ளரி, இந்த மாதிரி ஊடு பயிர்கள் எல்லாம் சில செய்வோம். அது கிளைமேட்டுகள் இயற்கை காலாவஸ்தைகள் நல்லா இருந்தால் அது கொஞ்சம் இதாகும், இல்லைன்னா அது இல்லாமலும் கிடைக்காமலும் போகும். அது வந்து எத்தனை மாதம் வந்து அந்த ஊடு பயிர் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க? ஊடு பயிர் எல்லாம் வந்து வாழை நட்டு ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளாடி ஊடு பயிர் ஒழியக்கூடிய அளவில் இருக்கணும். அதை அறுவடை பண்ணி முடிச்சிடணும். அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அது அடுத்தபடியாக தான் நாங்கள் வந்துட்டு வாழைக்கு அடுத்த உரத்தை போட்டு வாழை நம்ம வளர்த்து பேணி கொண்டு வர முடியும். இது வந்து தார் வாரன்னு பார்க்கும்போது அது எத்தனை மாதத்துலேருந்து வர ஆரம்பிக்கும்? தார் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 5.5 மாதம் 6 மாதத்து உள்ளால எல்லாம் ஏகதேசம் நட்டையில் 75% வாழைகள் தார் வந்துடும். அது வந்து இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு 3-4 இடத்துல வந்து நீங்கள் தேர்வு செய்து இந்த வாழைகள் நடுறீங்க. அப்படி நடம்போம் இப்போ வந்து நீங்கள் ஒரே டைமாக நடுறதா இல்லை வந்து அந்த மாதத்துக்கு அனுசரித்து நீங்கள் அறுவடை பண்ணுற மாதிரி நீங்கள் நட்டதை கொண்டு வர்றது தானா? என்னுடைய இருக்கக்கூடிய 1.5 ஏக்கர்லையும் நாங்கள் ஒரே பருவத்தில் நட கிடையாது, ஒரு 4 பருவத்தில் நாங்கள் நடுவோம். அந்த மாதத்துக்கு அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்தபடி அறுவடைக்கு தகுந்தபடி நடுவோம். இது வந்து இயற்கையினாலே கூட வந்து ஏதாவது பாதிப்புகள் வரும், அந்த மாதிரி கூட வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கை அந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து நீங்கள் ஏற்படுத்துறீங்களா? இயற்கை பாதிப்பு வராமல் இருக்க நாங்கள் வாழை நட்டேன்னா தார் வாரத்துக்கு முன்னாடியே காற்று சீசன் வரும்போது நமக்கு அதுக்கு ஊன்றுகோல் கொடுத்து நம்ம அதை கட்டி இல்லாட்டா கயிறுகள் கட்டி அதை பராமரிக்க பார்ப்போம். மேக்சிமம் நாங்கள் அதை காற்றினால் பேரழிவினால் அழியாத முறையில் பார்ப்போம். ஆனால் நல்ல காற்றெல்லாம் வந்தாச்சுன்னா எது போட்டாலும் நிற்காது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த கம்புகளோ இல்லைன்னா கயிறுகளை கட்டி விடுற அனுபவங்கள் இருக்குது. இந்த கம்புகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் மொத்தமாக வாங்கி வைக்கிறதா இல்லை வந்து வாடகைக்கு அந்த மாதிரி எடுத்து பண்ணுறது? இல்லை, வாடகை இந்த கம்புகள் நம்ம இடத்துல அப்படி வாடகை கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கம் கிடையாது. நம்ம வெளியே இருந்து மொத்தமாக வாங்கி வைக்கக்கூடியதான். எவ்வளோ ரூபா கொடுத்த ஒரு கம்புகள் வாங்குறீங்க? இப்போ எல்லாம் கம்புகள் நல்ல வாழைக்கு காற்றெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய நல்ல கம்புகள்லாம் நம்ம இடத்துக்கு வந்து சேரும்போது 100 ரூபா 110 ரூபா விலையாகுது. ஒரு கம்புனுடைய விலை அவ்வளோ இருக்கு. அது வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம்? அதை நம்ம அதை நல்ல பேணி பாதுகாத்தாச்சுன்னா ஒரு 3 முறை வாழைக்கு போடக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம். அது வந்து மழையையும் வெயிலையும் வந்து நம்ம பாதுகாத்து அந்த கம்பு வச்சிருந்தா அந்த 3 ஆண்டுகள் வந்து அந்த கம்புகளை வந்து பயன்படுத்தலாம். இதே இது பார்க்கும்போது இப்போ ஏதாவது வாழைகளுக்குன்னு பார்க்கும்போது நோய்களோ பூச்சிகளோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா? நோய் பூச்சிகள் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்னென்னா நான் நடும்போது நோய்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் இதை வச்சு இது முளைக்கக்கூடியது. அது தாண்டி போயாச்சுன்னா நாங்கள் வேப்ப முன்னாக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுப்போம். இது தார் வரக்கூடிய பருவம் ஆகும்போது அதுக்கு பூச்சி மருந்துகள் கொடுத்து அந்த தண்டு துளைப்பானெல்லாம் சேர்க்காத அளவுக்கு நம்ம ஸ்ப்ரேயர் வச்சு பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு. இப்போ தார் கிட்டத்தட்ட ஒரு 5.5 மாதத்துக்கு பிறகு வந்து தார் வரும்னு சொன்னீங்க. அது வந்து இப்போ ஒரு தோட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எல்லாம் ஒரே டைமில் வர வாய்ப்பு இருக்குமா இல்லை ஒரு 5 நாள் 10 நாள்
பிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நம்ம வந்துட்டு கிசுகல்ச்சர் வாழை நட்டாச்சுன்னா ஒரே டைமில் வந்துட்டு தார்கள் வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கையாக உள்ள கன்றுகளை இலக்கி நட்டாச்சுன்னா ஒரு 40 நாள் 45 நாள் இடைவெளியில தான் மொத்தமாக வாழைகள் எல்லாம் தார் வந்து முடியும். ஒரே 15 நாள் 20 நாளைக்கு உள்ளாடி தார் வந்து முடியாது. எங்களுக்கு ஒரு முதல் தார் வர தொடங்கியாச்சுன்னா ஒரு 45 நாளைக்கு உள்ளாடி மொத்த வாழைகளும் தார் வந்து கொலைய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை சீப்பு வந்து அந்த வாழை கொலைகள் வர வாய்ப்பு இருக்கு? நம்ம இடத்துல ஒரு 4 ஜீப்பு 5 ஜீப்பு வர கிளைமேட் நல்லா இருந்தால் 5 ஜீப்பு 5 சில்லற வர வர பழக்கம் இருக்கு. அது வந்து தார் வந்தையிலேருந்து எத்தனை நாள் கழிஞ்சு நீங்கள் அது அந்த வல்லமோ இல்லைன்னா அந்த கரியலை போட்டு அது பொதிஞ்சு விடுற பழக்கம் இருக்கு? தார் வந்ததுலேருந்து அது பொதிஞ்சு விடக்கூடியது அந்த வாழை பூவெல்லாம் நாங்கள் ஒடிச்சு விட்டுட்டு தார் வந்ததுலேருந்து ஒரு 30 நாள் 35 நாளெல்லாம் கழிச்சு தான் அதை சாக்கெல்லாம் போட்டு அதை காய்களை வந்துட்டு வேற பூச்சிகள் வந்து தாக்காத பறவைகள் தாக்காத அளவுக்கு முடிஞ்ச வல்லம் அல்லாட்டா அந்த சாக்குகள் கூடைகள் எல்லாம் போட்டு விடக்கூடிய பழக்கம் ஒரு 30-35 நாள் அந்த தார் வந்தையிலேருந்து ஒரு 1.5 மாசத்துக்குள்ளாடி. சரி, இப்போ அந்த தார் வந்தையிலேருந்து நீங்கள் அந்த பக்க கன்றுகளை அப்படி விடுறதா இல்லை அறுவடை பண்ணி அப்படி எடுக்கிறது? அது ரொம்ப பெரிய கன்றுகளாக இருந்தால் வந்துட்டு நம்ம அதை கொஞ்சம் மூட்டில இருந்து அதை லைட்டாக அறுவடை பண்ணி விட்டுருவோம். மண்ணில் இருந்து ஒரு 1/2 அடி ஹைட்டில் வச்சு அதை கன்றுகளை அறுத்து விட்டுருவோம். அது பிறகு லைட்டாக அது முளைச்சி வந்துடும். அது வந்துட்டு நாங்கள் ஃபெர்டிலைசர் உரத்தை எல்லாம் லிமிட் பண்ணி தேவைக்கு ஏற்ப கொடுத்தாச்சுன்னா அந்த கன்றுகள் பெரிய அளவு உயர்ந்து வளராது. அதனால் நம்ம கன்றுகள் எல்லாம் பெரிய அளவு வளரக்கூடிய பழக்கங்கள் நமக்கு இல்லை, கட்டை கன்றுகளாக தான் இருக்கும். இப்போ விளைச்சலை பொறுத்தல பார்க்கும்போது இப்போ தார் வந்ததுலேருந்து எத்தனை நாளைக்கு பிறகு வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க? தார் வந்ததுலேருந்து ஒரு 75 நாள் 80 நாள் கழியும் போதெல்லாம் அறுவடைக்கு உள்ள டைம் ஆயிரும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இப்போ சாக்குகள் வந்து போட்டு பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ அந்த சாக்கில் வச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க? ஏற்கனவே அந்த சாக்கை நீங்கள் கட்டி விட்டுருக்கும் அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குமா? அது கண்டுபிடிக்கும் போது நம்ம கீழே நின்று பார்க்கும்போது அந்த வாழைகள் அந்த முதிர்ச்சி அடைந்து குலை விளைச்சலாக இருக்குது. கீழே நின்று பார்க்கும்போது அந்த காய்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்போ கீழே இருந்து பார்க்கலாம், அந்த காய்களை கீழே நின்று பார்க்கலாம். ஏன்னா அடி சைடு ஓப்பனாக தான் இருக்கும் சாக்குண்டைய. அதனால் கீழே நின்று பார்க்கலாம். அப்போ இந்த கொலை விளைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா நாங்கள் ஏணி வச்சு ஏறி மேலே போய் அந்த சாக்கை வைத்து பார்த்தாச்சுன்னா அது விளைஞ்சு முதிர்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய தெரியும். உடனே அது முதிர்ச்சி அடைந்ததை அறுவடை பண்ணிடுவோம். அது அந்த காய்கள் வந்து எப்படி திராணிப்பாக இருக்குது? திராணி என்னென்னா சாதாரண எங்களுக்கு நல்ல கிளைமேட் எல்லாம் ஒத்துருந்தா 1 கிலோவுக்கு ஒரு 5 காய் தான் 1 கிலோ இருக்கும். 4 காய் 5 காயெல்லாம் ஒரு அந்த கிளைமேட்டை பொறுத்த அளவில் 4 காய் 5 காயெல்லாம் 1 கிலோ இருக்கும். சரி, இந்த கொலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இப்போ முன்னாடி வந்துட்டு நம்ம இடத்துல மார்க்கெட்டில் கொண்டு சந்தைகளில் மார்க்கெட்டிங் படுத்தக்கூடியது இருந்து இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு சந்தைகளில் கொலை மார்க்கெட்டிங் அந்த இது நின்று போச்சு. அதனால் பக்கத்தில் கடைக்காரங்க ஒருவேளை தேவைக்கு அவங்க இவ்வளோன்னு கேட்பாங்க, தேவைக்கு அந்த கடைக்காரன் கொடுப்பாங்க. இல்லாட்டா நம்ம அண்டை மாநிலம் பார்டர் ஏரியாவில் வந்துட்டு அங்கே கேரளா அரசுடைய கொலைகளை எடை போட்டு எடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சொசைட்டிகள் இருக்குது, அங்கே கொண்டு எடையை போட்டு கொடுத்துருவோம். இது உங்கள் தோட்டத்திலேருந்து வந்து சிப்ஸுக்காக எடுத்துகிட்டு போன காலங்கள் இருக்குது அந்த கொலைகளை? சிப்ஸுக்காரங்க வந்து இந்த கூடுதலும் பெரும்பாலான வியாபாரிகள்கிட்ட வாங்கக்கூடிய பழக்கம் தான் உண்டு. விவசாயிகளை நாடி வந்து கேட்டு வாங்கி வரக்கூடிய பழக்கங்கள் கிடையாது. ஆனால் நம்ம கடைக்காரன் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து சிப்ஸுக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்க. சரி, ரூபாயில் பொறுத்தல பார்க்கும்போது இப்போ வந்து நீங்கள் அந்த சந்தையில் கொடுக்குறதாகட்டும் கடைகளுக்கு கொடுக்குறதாகட்டும் இது கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த கொலைகளை எடுத்து விற்பனை செய்கிறாங்க. இந்த மாதிரி ரூபாயில் பொறுத்தல பார்க்கும்போது உடனே கிடைக்குமா இல்லை அந்த கொலைகள் வித்த பிறகு தருவாங்களா? அது ஒரு கிளைமேட்டு தந்தபடி அவங்க வந்துட்டு ஏதேசம் பெரும்பாலாக ஒரு முக்கால்வாசியெல்லாம் டைம்கள் எல்லாம் கொடுக்கும்போது அப்பப்போ ரூபா கிடச்சிடும். நல்ல மழை சீசன் எல்லாம் இருந்தாச்சுனாலும் அவளுக்கும் ரூபா ரோலிங் ஆகி வராது. அந்த டைமில் எல்லாம் நம்ம ஒரு வாரம் 10 நாள் கழித்து போகும்போது இல்லாட்டா 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து போகும்போது அங்கே ரூபா தருவாங்க. ரூபாய்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கரெக்டாக அவங்க ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. இது பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரில் வந்து நேந்திரன் வாழை சாகுபடி செய்றீங்க. அப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பராமரிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எத்தனை வேலை ஆட்களை வச்சு பராமரித்து நீங்கள் கொண்டு வரீங்க? இனி ஒன்று சொல்லியானா இப்போ இன்னைக்குள்ள காலகட்டங்களில் அந்த விவசாயம் செய்து நம்ம பிழைக்கதே பெரிய கஷ்டமான சார். அதனால் மேக்ஸிமம் 1.5 ஏக்கரில் செய்திருந்தாலும் பெரும்பாலான வேலைகள் ஒரு 75% வேலைகளை நான் சொந்தமாக தான் செய்வேன். நீங்கள் சொந்த உழைப்பு தான்? சொந்த உழைப்பு தான். அதனால தான் அந்த தொழிலில் நமக்கு பண்ண முடியுது. சொந்த உழைப்பு இருக்குன்னு கூட சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வயலுக்கு போய் நீங்கள் அந்த உழைப்பை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க? காலையில் அண்ணனையூர் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி ஒரு 6 மணி 7 மணி 5:30 மணிக்கெல்லாம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி போய் வேலைகளை செய்ய பழக்கம். சரி, விலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் விலைகள் இருக்குது இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது? இப்போ தற்போது பார்க்கும்போது ஒரு 45 ரூபாய் மேல் 50 ரூபா வரைக்கும் நல்ல ஏத்தன் கொலைக்கு நேந்திரனுக்கு விலை இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து மொத்தமாட்டு நீங்கள் வியாபாரிகள் வியாபாரி
வியாபாரிகளுக்கு கொடுத்துருவோம். சரி, என் அளவு வந்து ஒரு கண்ணுக்கு நம்ம செலவு செய்து வருமானத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கு? அது செலவு செய்து நமக்கு இயற்கை அழிவுகள் இல்லாமல், மற்றபடி வேற கிளைமேட்னால எங்களுக்கு பெரிய சேதம் இல்லாமல் நல்ல விளைச்சல் எல்லாம் எடுத்து கிடைச்சாச்சுன்னா ஏதோ ஒரு கொலைக்கு ஒரு செலவு போக ஒரு 50 ரூபா மீதி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம குத்தகைக்கு எடுத்த அந்த அதெல்லாம் போக நமக்கு ஒரு 50 ரூபா அளவுக்கு லாபம் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க கூட சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து கிட்டத்தட்ட அந்த சொந்த உழைப்பு கொடுக்குறேன்னு பார்க்கும்போது ஒரு அதிக லாபத்தை வந்து நம்ம எடுக்க முடியுமா? நம்ம சொந்த உழைப்பு கூடுதல் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூட லாபத்தை எதிர்பார்க்க முடியும். நம்ம உழைப்பினுடைய பலன் கொஞ்சம் கூட நமக்கு கிடைக்கும். என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது நம்ம வந்து உரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உரங்கள் கொடுத்து நம்ம வந்து ஒரு சொந்த உழைப்பு இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு லாபத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாமா? அதான் இயற்கை பேரழிவுகள் ஒன்றும் வராமல் இருந்தால் ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம். இதுவரை வந்து நேந்திரன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளையும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் செம்மங்காலை கே. பிரபாகரன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.